அம்மா வாப்பா வா. ம், தொட்டு கும்பிட்டுக்க. அக்கா இங்க இப்பதான்ப்பா சாமி கும்பிட்டுட்டு ரூம்குள்ள போனா. அண்ணா வாப்பா. வேலு, வா நல்லா கும்பிட்டுக்கோ. வேலு, அண்ணா இன்னைக்கு உனக்கு முதல் நாள் ஹோட்டல் வியாபாரம். எல்லாத்தையும் பொறுமையா நிதானமா பண்ணு, சரியா? சரிண்ணே. செல்வி, நீதான் வேலு கூட இருக்கியே, அப்புறம் என்ன கவலை? நீ எல்லாத்தையும் பாத்துக்கோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இருந்தாலும் உனக்கும் சொல்றேன், ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் அதுல ரொம்ப நிதானமா பண்ணணும், புரிஞ்சுதா? நிச்சயமா மாமா. டேய், உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதுன்னா உடனே எனக்கு கூப்பிடுங்க, நான் வந்து பாக்குறேன், சரியா? கண்டிப்பாண்ணே. அப்புறம் வேலு, நான் கேட்கணும்னு நினைச்சேன், உனக்கு உதவிக்கு பக்கோடா வேணா கொஞ்ச நாள் அனுப்பி வைக்கட்டுமா? உனக்கு ஒத்தாசையா இருக்கும்ல. எங்க பக்கோடா அங்க போயிட்டா நம்ம ஹோட்டல்ல யாருங்க பாத்துப்பாங்க? இல்ல கீர்த்தி. அண்ணா அதெல்லாம் வேணாண்ணே. பக்கோடா என் கூட இருக்கிறத விட உங்க கூட இருக்கிறது தான் நல்லது. அவன் அங்கேயே இருக்கட்டும். எனக்கு அங்க வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்காங்க, அவங்கள வச்சு நான் பார்த்துப்பேன். ஆமா மாமா, சமையல் எல்லாத்தையுமே வேலு பாத்துப்பாரு, நானும் கூட இருப்பேன். சப்ளை இருக்க ஆள் இருக்காங்க, இது போதும் மாமா. அட பாவி மனுஷா, இருக்கிற எல்லாத்தையும் உன் தம்பிக்கு உருவி கொடுத்துட்டு நம்ம ஒண்ணும் இல்லாம இருக்கணும்னு நினைக்கிறியே. அப்ப சரி மாமா, அதே மாதிரி உங்களுக்கு எப்ப உதவி வேணும்னாலும் நீங்க உடனே எங்களை கூப்பிடலாம். அடுத்த நிமிஷம் இவர் அங்க இருப்பாரு. சரி செல்வி. ஏம்மா, நிர்வாகம்னா என்னன்னே தெரியாத உனக்கு புது ஹோட்டல் ஆரம்பிச்சு திறமையா நடத்த போறோம்னு சொல்ற. என் மாப்பிளைக்கு என்ன குறைச்சல்? உன் உதவியெல்லாம் தேவைப்படாதுமா. அதான் நானும் என் பொண்ணு இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க உங்க ஹோட்டல் வேலையை மட்டும் பாருங்க.